ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல 6வது பாடல் பார்க்க போறோம். பள்ளி நீங்கிய பங்கைய பழன நல் நாரை வெள்ள வான் களை களைவுறும் கடைச்சியர் மிளிர்ந்த கள்ள வாழ் நெடுங்கண் நிழல் கயலென கருதா அள்ளி நானூரும் அகன்பனை மிதிலி நாடு அணைந்தார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பங்கைய பழனம் தாமரைகளையுடைய வயல்களிலே பள்ளி நீங்கிய அப்போதுதான் உறக்கம் நீங்கிய நல் நாரை நல்ல நாரைகள் வெள்ள வான்களை களைவுறும் நீர்ப்பெருக்கிலே தோன்றுகின்ற நீண்ட களைகளை பறிக்கின்ற கடைச்சியர் மெளிர்ந்த உழத்தியரின் பிறழுகின்ற கள்ள வாழ் நெடுங்கண் ஆண்களின் உள்ளத்தை மயக்கும் ஒளியுள்ள கண்களின் நிழல் கயல் என கருதா சாயையை கயல் மீன்கள் என்று கருதி அள்ளி நானூரும் தம் மூக்கால் குத்தி எடுத்து அவை மீன்களாக இல்லாமையால் வெட்கமடைவதற்கு இடமான அகல் பனை மிதிலை நாடு அணைந்தார். பரப்பையுடைய மருத நிலம் சூழ்ந்த மிதிலை நாட்டை மூவரும் சேர்ந்தார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாடல் தொடங்கி இனி வரும் பாடல்கள் எல்லாத்துலேயுமே மிதிலை நாடு எப்பேற்பட்டது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிற வர்ணனை தான். இதுதான் முதல் பாடல். இதுல கம்பர் என்ன சொல்ல வராரு, வயல்களில் உள்ள பங்கைய மலர்கள், அதாவது பங்கஜம்ங்கிறது சமஸ்கிருதம், அதை தமிழ் படுத்தி பங்கயம்னு சொல்றோம். அந்த தாமரை மலர்கள்ல அப்பொழுதுதான் தூங்கி எந்திருக்கக்கூடிய நாரைகள் தூக்கு கலக்கத்துல இருக்கு, மயங்கி கிடக்கு. அப்படி இருக்கும் பொழுது வயல்ல களை பறிக்கும் உழத்தியர்களின் கண்ணனுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து அந்த நாரைகள் கயல் மீன்கள் அப்படின்னு நினைச்சு அதை கொத்தி சாப்பிடும் பொழுதுதான் அதுக்கு தெரியுது, இல்ல இது கயல் மீன்கள் இல்ல அப்படின்னு சொல்லி அதை வெட்கம் அடைந்து வயலுக்குள் மறைகிறது அப்படிங்கிறது தான் கருத்து. இது ஒரு பொருளை வேற ஒன்றாக மயங்கி அதன் ஊடாக அந்த பொருளின் சிறப்பை சொல்வது மயக்க அணி. இந்த பாடல் நம்ம ஏற்கனவே இதே மாதிரி கம்பராமாயணத்திலே உதாரணம் பார்த்திருக்கோம். 41வது பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. பண்கள் வாய்மிழற்றும் இன்சொல் கடைச்சியர் பறந்து நீண்ட கண் கை கால் முகம் வாய் ஒக்கும் களையலால் களையிலாமை உன் கள்வார் கடைவாய் மல்லர் களைகளாது உலாவி நிற்பர் பெண்கள் பால் வைத்த நேயம் பிழைப்பரோ சிறியோர் பெற்றால் அப்படிங்கிற பாடல்ல அயோத்தி நகர்ல அங்க களைகளே கிடையாது, வெறும் தாமரை கோழை மலர்கள் இந்த மாதிரி மலர்கள் தான் களைகளாக இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல அங்க பெண்கள் எவ்வளவு உழத்தியர்கள் எவ்வளவு பேரழகு வாய்ந்தவர்கள் அப்படின்னா கண் கை கால் முகம் வாய் இது எல்லாத்தையும் கலைகளாக இது மட்டும்தான் கலை, இதை தவிர்த்து வேற கலை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. எதுக்கு சொல்ல வரேன், அந்த பாடல்ல எப்படி தாமரைகள் மட்டும்தான் இருக்கோ அதனாலதான் இங்கேயும் தாமரைகள்ல தூங்கி எந்திரிச்ச நாரைகள் அப்படின்னு இங்க மிதிலை நகரத்தை சொல்றாரு கம்பர். அந்த பாடல் பார்க்கும் பொழுதே மயக்க அணிக்கு ஒரு உதாரணம் சங்க இலக்கிய பாடல் கூட நான் சொல்லியிருந்தேன். அதை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. திங்கள் சொரிநிலவு சேர்வெள்ளி வள்ளத்து பைங்கிள்ளை பால் என்று வாய்மடுக்கும் அங்கு அயலே காந்தர் முயக்கு ஒழிந்தார் கைவரிதை நீட்டுவரால் ஏந்திழையார் பூந்துகிலாம் என்று அப்படிங்கிற பாடல்ல நிலவு சொரிந்த அதாவது வெண்ணிற கதிர்கள் அந்த நிலா முற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு வெள்ளி கிண்ணத்துல பாயுது. அது பாயும் பொழுது நிலா வெளிச்சத்தை போய் அது பால்னு நினைச்சு அங்க இருக்கக்கூடிய கிளிகள்லாம் அதை பசுங்கிளிகள் அதை கொத்தி சாப்பிட முயற்சிக்குது அப்படின்றதோட மட்டும் இல்லாம அங்க அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய காதலர்களை புணர்ந்து நீங்கிய மகளிர் அவங்க நிலா கதிர்களை போய் தங்களுடைய வெண்துகில் அப்படின்னு நினைச்சு அதை போய் பற்ற முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல அதுவும் அந்த மயக்க அணிக்கான உதாரணம் தான் இது. எப்படி அது கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது கண்டுகொண்டேன் படத்துல கூட வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்தால் நிறைந்தால் வழிந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு வருமே, அது இந்த பாட்டினுடைய தாக்கம், இந்த சங்க பாடலினுடைய தாக்கம் தான் அந்த பாடல்ல வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன்னு ஞாபகம் எனக்கு. எதுக்கு சொல்ல வரேன், இது எல்லாமே மயக்க அணிக்கான உதாரணம் தான். அந்த மாதிரி இந்த பாடல்ல கம்பர் அப்படி சொல்றாரு. இதுல எப்பேற்பட்ட கடைச்சியர்னா உழத்தியர்னு அர்த்தம். பள்ளி நீங்குதல், பள்ளினாலே தூங்கி உறக்கத்தை குறிக்குதாங்க, தூங்கி எந்திருக்கக்கூடிய நாரை அப்படின்னு. அதே மாதிரி வெள்ள வான் களை உறும் அப்படின்னா வெள்ள வான்னா நீர்னு ஒரு பொருள் இருக்கு. அதனால இங்க வெள்ளவான்
அப்போ நீர் பெருக்கத்தான் வெள்ளவான் அப்படின்னு சொல்றாரு. அங்க களையக்கூடிய கடைச்சியர் மிளிர்ந்த அப்படிங்கிறாரு. மிளிர்தல் அப்படின்னாலே அதுக்கும் புரழுதல், கீழ்மேலாதல், குதித்தல், ஒளி செய்தல், பெருமை அடைதல் இப்படிலாம் பொருள் இருக்கு. இந்த இடத்துல புரளுதல் அதாவது மயங்குதல் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. அப்பேற்பட்ட பிறழக்கூடிய கண்களை படைத்த உழத்தி, அதை கொண்டுள்ள உழத்தியர்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன்னா கண் நிழல் கயல் என கருதாங்கிறது இங்க கருதி செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். கண் நிழலே கயல் மீன் மாதிரி இருக்கா அப்படின்னா கண் எப்படி இருக்கும்? அதாவது கம்பர் என்ன சொல்ல வர்றாரு, நீர்நிலைகள்ல உழத்தியர்களினுடைய கண்ணினுடைய பிரதிபிம்பம் தான் தெரியுதுங்கிறாரு. பிரதிபிம்பமே கயல் மீன் மாதிரி இருந்ததுன்னா அப்ப அசல் எப்படி இருக்கும்? பிரதியே எப்படி இருக்குன்னா அசல் இன்னும் அதோட பிரமாதமா தானே இருக்கணும். அதுவும் இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி அள்ளி நாணுறும் அப்படின்ற இடத்துல அள்ளுதல் அப்படிங்கிறது கொத்துதல். நாரை கொத்துது மீன்னு நினைச்சு, அதனால அள்ளி அப்படின்னு சொல்றாரு. நாணுறும் அகன் பனை மிதிலை நாடு அணைந்தார். இந்த இடத்துல அகன் அப்படிங்கிறது போலி. அகன்ற அகல்ங்கிறது தான் அகன்னு வந்திருக்கு. அகல் பனை. அதே மாதிரி பனைங்கிறது பனைங்கிற சொல்லுக்கும் கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட அர்த்தம் இருக்கு. பருமை, பெருமை, மரக்கொம்பு, மூங்கில், அரசமரம், மருத நிலம், வயல், நீர்நிலை, குதிரை யானைகள் தங்குமிடம், விலங்கின் படுக்கை, முரசு, வாத்தியம், மருத நிலப்பறை, உயரம், பரண், சாணைக்கல், அப்புறம் ஒரு விதமான இது நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி, உலைக்களத்து பட்டடை, யானை தந்தம், இப்படிலாம் பொருள் இருக்கு நிறைய. இதுல இந்த இடத்துல வர்றது மருத நிலம் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. ரொம்ப அகன்று இருக்கக்கூடிய நிலப்பரப்பை கொண்டுள்ள மருத நிலமான மிதிலை நாட்டை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே, எல்லா கவிஞர்களுமே பெண்களின் கண்களை மீன்கள் மாதிரி, மீனின் கண்கள் கயல் மீன்கள் அப்படின்னு வர்ணிக்கிறது அதனாலதான் பெண்ணுடைய பெயரே சில பேர் கயல்விழி அப்படின்னு பெண்ணோட பெயரை வச்சுப்பாங்கல்ல. இது எல்லாம் பொது தானே, இது சாதாரணம் தானே. இதுக்கு எதுக்கு கம்பர் நம்ம ரொம்ப பெருமையா சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அங்க ஏன் அவர் அந்த கண்ணையும் கையிலையும் ஒப்பிட்டு சொல்றாரு அந்த உவமையா வச்சதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதுலதான் கம்பர் தனித்துவம் பெறுகிறார். அங்க வடிவமும் சரி பிறட்சியும் சரி ரெண்டுமே, அதாவது வெறும்ன வடிவத்துக்காக அது அந்த கயல் மீன் மாதிரி இருக்கு உழத்தியர்களின் கண்கள் அப்படிங்கிறது மட்டும், அங்க வடிவத்தை மட்டும் சொல்லல, பிறட்சியையும் சொல்லுது. அதனாலதான் மிளிர்ந்த அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது ஆண்களை மயக்கக்கூடிய கண்கள் அப்படிங்கிறது, நாரையே அவ்வளவு அழகுல மயங்கிடுச்சு அப்படின்னா ஆண்களை கேட்கவா வேணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் சேர்த்து வைக்கிறாரு. அதனாலதான் கம்பர் ரொம்ப என்ன சொல்ற தனிச்சிறப்பு கொண்டவர். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. பள்ளி நீங்கிய பங்கைய பழன நல் நாரை வெள்ள வான் களை உறும் கடைச்சியர் மிளிர்ந்த கள்ள வாழ் நெடுங்கண் நிழல் கயல் என கருதா அள்ளி நானூறும் அகன்பனை மிதிலி நாடு அணைந்தார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.